தொல்காப்பியம் கேட்கும் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். 352 நாம் நடத்த வேண்டும் என்று இருந்தாலும் கூட கடந்த வகுப்பில் கூறிய செய்திகள் 2 மீண்டும் நினைவு கூற வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். நினைவு கூற அப்படிங்கிறதுல வல்லினம் போடக்கூடாது. நினைவு கூறங்கிறது இடையிலும் சொல்லி போட்டாதான் நினைவு கூறுதல் உள்ளது மிகுதல் நாம படித்தோம். கூறுதல் உள்ளது சிறத்தல் என்று படித்தோம். நினைவு கூறுதல் எழுதணும். நினைவு கூறுதல் இல்லை. நினைவு கூறுதல்னா அதுக்கு பொருள் வேற. நினைவை சொல்லுதல் என்று பொருள். நினைவு கூறுதல் என்றால் ரகரம் போடணும். நினைவு கூறுதல் என்றால் நினைவு சிறத்தல், நினைவு சிறக்க நினைந்து பார்த்தல் என்று பொருள். இப்போது நினைவின் பேணும் பெற்றின் பொருளை என்று 338வது நூற்பாவில் படித்தோம். அதுல ஒரு செய்தி, இந்த பேணுதல் பிணை ஆகிய இந்த சொல்லுக்கெல்லாம் விருப்பம் என்ற பொருள என்று நான் கூறினேன். அது உரையாசிரியர் பலரும் அவ்வாறு சொல்லுகிறார்கள். இருந்தாலும் சேனாவரையர் சற்று வேறுபட சொல்றார். அந்த செய்தியை கூறுவதற்கு விட்டு போயிட்டு அதை போது சொல்லுகிறேன். அது புறந்தெறுதல் என்னும் குறிப்புங்கிறார். பிணை பேண் என்பதற்கு என்ன பொருள் என்றால் புறந்தெறுதல். புறந்தெறுதல் என்ன? வளர்த்தல். இங்கு புறந்தெறுதல் என் தலை கடனே. புறநானூற்றுல ஒரு பாட்டு, அதாவது ஒரு தாயின் கூட்டாக சொல்லக்கூடிய ஒரு பாட்டுல இன்று புறந்தெறுதல் என் தலை கடனே, பெற்றலும் பிறகு வளர்த்தலும் என்னுடைய கடன். அதை பேணி வளர்த்தல்னு நம்ம சொல்றோம். அந்த குறிப்பை சேனாவரையர் சொல்லுகிறார். புறந்தெறுதல் என்னும் என்கிறது பொருள், அதோட விருப்பம் இந்த பொருளும் ஆகும் என்று அவர் கூறினார். அதனால பேணுதல் என்பதற்கு விருப்பம், அதே சமயத்துல வளர்த்தல். பேணுதல் வளர்த்தல். அமரர் பேணியும் ஆவுதி அரிசியும் என்று புறநானூற்றுல சொல்லுகிறார்கள். அப்ப வளர்த்தல் விரும்புதல் என்றெல்லாம் அதற்கு பொருள் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது இன்னொன்று 344வது நூற்பாவில் தாவே வலியும் வருத்தமும் ஆகும். தா என்றால் ஓரழுக்கு ஒரு முடிவு, அதுக்கு வருத்தம் என்று ஒரு பொருள் உண்டு, வலிமை என்று ஒரு பொருள் உண்டு. இந்த வலிங்கிறத நாம இப்ப உடம்பு வலிக்கிறது என்கிறோம், அந்த பொருள் இல்லை. இது வலிமை என்ற பொருள். உடல் வலி, உடல் வலி மிக்கவன் என்றால் மிக வலிமை மிக்கவன் என்று பொருள். தாவே வலியும் வருத்தமும் ஆகும். தா என்ற சொல்லுக்கு வருத்தம் என்று ஒரு பொருள் உண்டு. அது இப்பொழுது வழக்கிலே இருக்கிறது என்பதை சொல்லுவதற்காகத்தான் நான் மீண்டும் சொல்லுகிறேன். உடம்பு எப்படிங்க இருக்கு? தாவிலை. தான்னா வருத்தம், வருத்தம் இல்லை, தாவிலை. அந்த தாவிலை தான் இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா தேவலை என்ன ஆச்சு. அதனால தொல்காப்பியம் மறைந்து விடவில்லை, நம்மை விட்டு போய்விடவில்லை, நம்முடைய வழக்கிலே இருக்கிறது. இன்னும் தமிழ் பேசுகின்ற மக்களிடையே, சிற்றூர் மக்களிடையே தொல்காப்பியத்தினுடைய விளக்கமெல்லாம், சொற்களெல்லாம், பொருளெல்லாம் அப்படியே உயிர் வாழ்கின்றன. நம்முடைய பேணா பெரும் வேதனையால் வேறு பல மொழிகளை எல்லாம் நாம் பழகிவிட்டதனால் பல சொற்களை எல்லாம் நாம் மெல்ல மெல்ல இழந்து கொண்டிருக்கிறோம். அதனால் தமிழிலே உயிர்ப்பாக இருக்கக்கூடிய சொற்களை எல்லாம் மறுபடியும் நினைவு கூர்ந்து அவற்றை எல்லாம் துறந்துதல் நம்முடைய கடனாகும். சரி, அதனால அந்த 2ஐயும் நான் சொன்னேன். அதற்கு பிறகு செழுமை வளனும் கொழுப்பும் ஆகும் அப்படிங்கிறவர்கள பார்த்தோம். 352வது நூற்பா வரையில செழுமைனா வளமானது என்று பொருள். ஊர் செழித்திருக்கிறது என்று. செழுமை வளனும் கொழுப்புமாகும். செழுந்தடி, தடி என்பது துண்டு. ஊரின் துண்டுக்கு தடி என்று பெயர். செழுந்தடி என்றால் கொழுப்பு மிக்க தடி என்று, கொழுப்பு மிக்க துண்டு. செழுந்தடி தின்ற சென்னாய் என்று சொல்லும். அதனால ஊன் தடி
என்று சொல்லுவது வழக்கம். ஊனின் துண்டு, தடிப்பு என்று பொருள். அடுத்தது இப்ப விடுமும் தீமையும் சிறப்பும் இடும்பையும் ஆகும். விழுமும் என்றால் தீர்மை, சிறப்பு, இடும்பை 3 பொருள். விழுமியோர், அதுதான் இப்ப விழுமம் என்று சொல்கிறோம். விழுமியம் சொல்றோம். விழுமியம் என்றால் தீர்மை, சிறப்பு. விழுத்திணை 53வது புறநானூற்று விழுத்திணை, விழுத்திணை பிறந்தோ உயர்தனையில பிறந்தவர்கள் மக்கள் என்று சொல்லுது. அதே போல இடும்பை என்ற பொருள் உண்டு. இடும்பை என்றால் துன்பம், இடர்பாடு. இடுமும் துடைத்தவர் நட்புங்கிறார் திருவள்ளுவர். நம்முடைய துன்பத்தை துடைத்தவர்களுடைய நட்பை எழுபிறப்பும் நாம் நினைக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். அதனால விடுமும் என்பதற்கு 3 பொருள். ஒன்று தீர்மை, இன்னொன்று சிறப்பு, அடுத்தது இடும்பை. அதனால மாறுபட்ட பொருள்களிலும் கூட இந்த சொல் வருவதை நாம் பார்க்கிறோம். தீர்மை, இடும்பை 2 மாறுபட்ட சொற்கள். வெவ்வேறு வகையான எதிர்மறையான பொருளுடையவற்றையும் கூட ஒரு சொல் உணர்த்தும். அது எந்த இடத்திலே வருகிறது என்பது கொண்டு தொடரில் அதனுடைய ஆட்சி கொண்டு நாம் உணர வேண்டும். அடுத்தது கருவி, தொகுதி. ஒரு நூற்றா பாருங்க, 2 சொற்கள்ல கருவி, தொகுதினார். கருவி என்றால் ஒரு தொகுப்பு, ஒரு கூட்டம். மேலே வானத்திலே முகில்களெல்லாம் ஒன்றாக கூடி நிற்கின்றன. அவையெல்லாம் கடலிலே நீரை முகந்து கொண்டு மேலேறி வானம் முழுவதும் காரென படர்ந்து நிற்கின்றன. அப்படி படர்ந்து நிற்கக்கூடிய வானத்தை பற்றி சொல்லுகிற போது கருவி வானம் என்று சொன்னோம். அதாவது முகில் தொகுதியாக திரண்ட வானம் என்று போகும். கருவி வானம் தண்டுளி தலை என்று பேசுவான். கருவி வானம் தண்டுளி தலை. 159 இடங்கள்ல இந்த கருவிங்கிற சொல்ல கையாள பார்க்கிறோம். பெரும்பாலான கருவி வானம் தண்டுளி தலை, தலையின் படிக்கூடாது. தலை அளபட, தலை அதை அழித்து சொல்வதற்காக தான் அந்த இடத்துல இனக்குறி குறியே என்று சொல்லுவான் நன்னூலாசிரியர். இந்த அளவெடுத்திருப்பதற்கு அடையாளமாக அதனுடைய குற்றெழுத்து பக்கத்திலே எழுதப்பெறும், குறிக்கப்பெறும். அதனால கழி என்று படிக்கக்கூடாது, கழி என்று படிக்க வேண்டும். அதே போல கருவி வானம் தனி துளி தலை என்று பெரும்பாலாற்றப்படுகிறது. கருவி என்றால் தொகுதி, ஒன்று அல்ல, முகில் ஒன்று அல்ல. எத்தனை சொற்கள், 27 சொற்கள் இந்த முகிலை குறித்த சொற்கள் தமிழிலே இருக்கவும் நாம் வழங்குகிற ஒரு சொல் மேகம் என்பது. அதுதான் தமிழ் சொல் இல்லை. மேகம் அது வட சொல். மேக சந்தேசம் காளிதாசனுடைய நூல். சந்தேசம் என்றால் சந்தியில் விடுத்தல், தூது என்று பொருள். மேகத்தில் தூது விடுத்தல் என்று பொருள். எத்தனை ஆனா எங்கேயாவது ஒரு சிற்றூரில் இருக்கக்கூடிய அறியாத கல்லாத ஒருவனிடம் போய் நாம முகில் குறித்து எழில் குறித்து கேட்டா அவன் என்ன சொல்லுகிறான்? அவனுக்கு மேகம்ங்கிற சொல்லு அவனுடைய வழக்கில் இல்லை, அவனுடைய பேச்சில் இல்லை. நான் பல முறை பார்த்திருக்கிறேன். அவன் வழங்குகிற சொல் என்னன்னு பார்த்தா மழை, மாசி. மழை என்பது ஆகுபெயராக மேகத்தை குறித்தது, முகிலை குறித்தது. அதனால அவன் கார்னு சொல்லுவான், கார்காலம் என்று சொல்லுவானே தவிர மேகம் படர்ந்திருக்கிற காலம் என்று அவன் சொல்லுவதில்லை. கார் அறுத்தான் என்று சொல்லுவான். கார்காலத்தின் நெல்லை ஆகுபெயராக சொல்லுகிற போது கார் அறுத்தான் என்று சொல்லுவான். மாசி என்று சொல்லுவான். அது மெல்ல படர்ந்திருக்கிற அந்த முகிலுக்கு பெயர் மாசி என்று சொல்லுவான். அப்படி பல பெயர்கள், கொல்லு, கொண்டல் என்றெல்லாம் இருக்கக்கூடிய இலக்கிய சொற்கள் எல்லாம் முகிலை குறித்தன. கருவி, தொகுதி. அதனால முகில்களுடைய தொகுதிக்கு பெயர் கருவி என்று. அடுத்தது மிக இன்றியமையாத ஒரு சொல் சமம் நிறைந்தியலும். பலருடைய ஐயங்கள் இந்த இடத்துல தீர வேண்டும். காமம்
என்றால் அதற்கு என்ன பொருள் என்றால் விருப்பம் என்று பொருள். காமம் செப்பாது கண்டது முடியுமோ இருந்தவரை 2வது பாட்டு. காமம் செப்பாது உன்னுடைய விருப்பத்தை சொல்லாமல் கண்டது முடியுமோ. இதுதான் இந்த காலத்துல நீ பெரிய அறமன்றின் தலைவர்கள், நீதிபதிகளாக இருக்கிறார்கள், அறமன்றின் தலைவர்கள், அவர்களுக்குரிய இலக்கணம் இதுதான். காமம் செப்பாது கண்டது மொழிதல். தங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற் போல தீர்ப்பு சொல்லாமல் கண்டது மொழிதல். தாம் ஆராய்ந்து கண்டதனை கூறுதல். எவ்வளவு சுருக்கமா ஒரு தொடர்ந்து சொல்லிட்டான் பாருங்க ஒரு பெரிய தகுதிய. காமம் செப்பாது கண்டது மொழிதல். நம்முடைய விருப்பத்தை சொல்லுவதல்ல, எது உண்மையோ அதை கூறுதல், எது நிகழ்ந்ததோ அதை கூறுதல், எது சரியோ அதை கூறுதல். காமம் செப்பாது கண்டது மொழிமோ என்றார். அதனால காமம் என்ற சொல் காமத்துப்பால் என்று சொல்கிறார். காமத்துப்பால் என்றால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் இருக்கக்கூடிய விருப்பத்தை குறித்தது, காதலை குறித்தது. ஏனுக்கு காதல் பால் எழுதிக்கலாமே. காமத்துப்பால் என்பதற்கு கமம் நிறைந்தியலும், ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் நிறைவாக இருக்கக்கூடிய அன்பின் பெருக்கத்தை, அளவிட முடியாத அன்பின் பெருக்கத்தை சொல்லி உணர்த்துவது அந்த காமம் என்ற சொல். அதனால்தான் கமம்ங்கிற சொல்லிலிருந்து அது வந்தது, நிறைந்து இயலும் என்றார். அதனால ஒருத்தருடைய உள்ளத்துல அவருடைய காதலன் அல்லது கொழுநன் முழுமையும் நிறைந்திருக்கிறான். அதை கொண்டான் என்று சொல்லுகிறார் திருவள்ளுவர். தற்கொண்டான், தன்னை கொண்டவன். கொண்டவன் என்றால் மணந்து கொண்டவன் என்று பொருள் இல்லை இந்த இடத்துல. இல்ல முழுவதும் கொண்டவன், இல்ல முழுவதும் அவனை நிறைந்திருக்கிறான். திருக்குறள் முன்சாமி அதை ரொம்ப அழகா சொல்லுவார். இந்த பாத்திரம் எவ்வளவு கொள்ளும்னு, இந்த பாத்திரம் ஒரு 5 லிட்டர் கொள்ளும்னா அதுக்கு மேல கொஞ்சம் கூட கொள்ளாதுன்னு பொருள். அதனுடைய கெப்பாசிட்டி, அதனுடைய கொள் திறன், தமிழ்ல சொன்னா கொள் திறன் அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒரு சொட்டு கூட அது ஏற்காது. அது போல ஒரு உள்ள கொண்டான்னா அவன் தான் உள்ள முழுவதும் நிறைந்திருப்பவன். பாவேந்தர் குடும்ப வழக்கில் சொல்லுவார் அப்படி, உள்ள முழுவதும் நிறைந்திருப்பவன். கொண்டானை எல்லால் அறியா குலமகள் போர்ந்தாரோ ஆழ்வார், குலசேகர ஆழ்வார். அதனால காமம் என்பது நிறைந்தது. காமத்துப்பால் என்பது ஒரு அருமையான சொல்லுது, அது ஒன்றும் தவறான சொல்லில்ல. காமம் அது என்பது இல்ல நிறைவு. காமத்துப்பால், இந்த காமத்துப்பால்னு எழுதினா இந்த காலத்தில் தவறாக புரிந்து கொள்கிறார்கள் என்று கருதி திருக்குறளுக்கு உரை எழுதிய பேராசிரியர் பெரும்பேராசிரியர் மு வரதராசனார் அவர்கள் இன்பத்துப்பால்னு எழுதினார். அதாவது அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். அதுல முதல்ல இன்பத்துப்பால் எழுதினார். அதை திருவிக்காவுக்கு அது உடன்பாடு இல்லை. அதை காமத்துப்பால் என்றுதான் சொல்ல வேண்டும் என்று அவர் கருதினார். எல்லாருக்கும் விளங்கக்கூடிய வகையில் எழுதுவதில் ரொம்பவும் புகழ்பெற்றவர் நம்முடைய பேராசிரியர் மூவா. அதனால இன்பத்துப்பால் என்று எழுதினார். கமம் நிறைந்தியலும் என்று பார்த்தோம். கமம் சூழ் மாமழை என்று, அதாவது நிறைந்திருக்கக்கூடிய சூழ் கொண்ட மூகில் என்று பொருள். மற்ற நிற கமம் சூழ் வானம் என்று சொல்லுவான். அதாவது கமம் சூழ் வானம் என்றால் விருப்பத்திற்குரிய வகையில நிறைந்திருப்பது, சூழ் நிறைந்தது, ஈன்ற அணிமையில் உள்ளது, ஈழ்வதற்குரிய அணிமையில் உள்ளது என்று பொருள். இது எல்லாத்த விட இந்த நற்றினில 12வது பாட்டுல 12 2ன்னு எழுதக்கூடாது, 2 12. அது கோவை மாவட்டத்துல இன்றைக்கும் எல்லா மக்களும் சரியா சொல்றாங்க. 12ன்னு அவங்க சொல்றது இல்லை, 12ன்பாங்க. அதுல ரேன்னு போடக்கூடாது, ராதான் ரொம்ப எடுத்துருந்தோம். 12 அந்த நற்றினி 12ஆம் பாட்டுல விளம்பரம் கமலும் கமம் சூழ் குடிசி என்று
இந்த காலையில இந்த தலைவி உடம்போக்கிற்காக போக வேண்டும் என்று கருதக்கூடியவள் தன்னுடைய காதலனோடு வேறு ஊருக்கு சென்று மனம் செய்து கொள்ள வேண்டும் என்ற குறிப்புடையவளாக ஆகி புறப்படுகிற போது அந்த காலை பொழுது வருணிக்கின்ற ஆசிரியர் சொல்லுவான், இன்னும் தயிர் கடை மட்டம் நடக்கவில்லை, மட்டம் இன்னும் செயல்படவில்லை, தயிர் கடைகின்ற மட்டு இன்னும் ஓசையை எழுப்பவில்லை. அவ்வளவு புலர்காலை அந்த தயிர் பானை இருக்குத, அது அப்படி புருஷர், அது எப்படி கமம் சூழ் குடிசி நல்ல நிறைந்த கருப்பம் எப்படி இருக்கிறதோ, பெண்ணுக்கு நிறைந்த மாதம் 10வது மாதம் வயிறு எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு அந்த பானை. அந்த பானை அவ்வளவு பெரிதாக அகன்று இருக்கிறது. அது விளம்பரம் கமலும். அது என்ன விளம்பரம் கமலும்னா, இந்த தயிர் மொத்த வாடை அடிக்க விடக்கூடாது என்பதற்காக அந்த தயிர் பானைக்குள்ளார ஒரு விளாம்பழத்தை உடைத்து போட்டிருப்பார். அந்த விளம்பரத்தினுடைய புளிப்பும் மனமும் அந்த தயிர்ல ஏறி இருக்கும். தயிர் பக்கத்துல சென்றால் அதற்கு அதுல வேறு வகையான வாடை வராது. அது விளம்பரம் கமழும் கமம் சூழ் குடிசி, குடிசின்னு பானை என்று சொல்லுவார். அதனால கமம் சூழ் என்று அந்த இடத்துல வருகிறது. நிறைந்த சூழ உடைய வயிறு போன்ற ஒரு பானை என்று வரும். அதனால நிறைவுன்னு பொருள். சமம் என்பதற்கு நிறைவு என்று பொருள். அது என்னாச்சு, இப்ப காம நோய்னு சொன்னான் ஒரு இடத்துல. சில சமயத்துல விருப்பம் மிகுதியாக போகின்ற காலத்து அது நோயாக திரிகிறது. காம நோய் அது இருதயத்து பண்பு தொகை. காம நோய், காமம் என்பது ஒரு நோய், நோய் என்பது பொது பெயர், காமம் என்பது சிறப்பு பெயர். காம நோய் இருதயத்து பண்பு தொகை. சரி, அதனால அது தவறான சொல் இல்லை. காம வெகுளி மயக்கம் என்று வள்ளுவர் சொல்லுவார். அந்த இடத்துல மிகுதியான விருப்பம், தேவைக்கு அதிகமான விருப்பம், அதாவது அதற்குரிய இலக்கணத்தை நீங்கிய நிலையில் இருக்கக்கூடிய மிகுதியான விருப்பம் என்று பொருள். அடுத்தது அரியே ஐமை. இந்த சொற்களை எல்லாம் கண்டு கண்டு வியக்க வேண்டியிருக்கிறது. இந்த ஐமைங்கிற சொல்ல பாருங்க. இந்த ஐங்கிறது வியப்புக்குரியது. ஐ வியப்பாகும்னு நம்ம படிக்கிறோம். தொல்காப்பியர் சொல்லிட்டார், ஐ வியப்பாகும். வியப்புக்குரிய நம்முடைய வீட்டுல அந்த குழந்தை வளருகிறது. அந்த குழந்தைக்கு அப்பாவை பார்க்கும்போது வியப்பா இருக்கு. என்ன எப்படி நம்முடைய தந்தை எவ்வளவு பெரியவர். அதனால்தான் ஐயன், ஐயா. ஐயன்கிறது பேரு, அது விழியில ஐயான்னு ஆகும். ஐயா, எங்க ஐயான்னு சொல்லுகிற போது அது விழியாக இருந்தது, இப்ப பெயராக மாறிவிட்டது. எங்க ஐயா. அப்பன், எங்கள் அப்பா. விழியாக இருந்தது, அப்பாங்கிறது விழி, அதுவே இப்ப பெயராகிவிட்டது. அம்மை, அம்மா, அது விழியாக இருந்தது, அம்மா என்று பெயராகிவிட்டது. அம்மா, அப்பா, ஐயா என்று. அதனால அந்த குழந்தை இருக்கிற அதனுடைய வியப்பு, தந்தையை கண்டு காணுகின்ற வியப்பு, அதே போல ஒரு சான்றோரை கண்டு பிறகு எழுதுகின்ற வியப்பு. நீர், ஐயா. இந்த ஐங்கிறது வியப்பாகும். வியப்புக்குரியவர்கள் தான் ஐயான்னு சொல்லுவோம். எங்க ஐயா கூறினார் என்றால் ஐயா என்பது வியப்புக்குரியவர், பெரியவர் என்று தெரியும். அதனால அதே போல ஐமை என்று வருகிற போது ரொம்ப நுனி சிறியதாக இருக்கும் போது அங்கேயும் ஒரு வியப்பு தோன்றும். இவ்வளவு சிறிதா இருக்க, இவ்வளவு அழகா இருக்கிறத. அரியே ஐமை. அரி என்பது ஒரு கோடு, சிறு கோடு. அது ஒரு படர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சிறு கோடு, செவ்வரி, கண்ணிலே சிவந்த ஒரு கோடு, ஒரு இழை. அதுக்கு பேரு அரி. அது ஏன் அரின்னு சொல்லுவான்? அது மென்மையாக இருக்கிறது, மிக மென்மையாக இருக்கிறது. அரிமயில், அரிமயில். இந்த உடம்புல இருக்கிற, தலையில இருக்கிற முடி அது வேற, கை கால்கள் இருக்கிற முடி அது வேற, அதனுடைய அடர்த்தி வேற. தலையில இருக்கிற முடியினுடைய அடர்த்தி மிகுந்தது. இந்த கை கால்கள் அங்கிருந்து இருக்கக்கூடிய முடி அது மெல்லியது.
இன்னும் அதை விட மென்மையான ஒரு முடி எங்க இருக்கிறது கேட்டால் அதைத்தான் சொல்லுகிறான் பொருளாதார படையில. நான் இந்த ஓமையை நினைத்து நினைத்து வியப்பது வழக்கம். நினைத்து பாருங்க, ஒரு யாழ் ஒன்று இருக்கிறது, அதற்கு ஒரு உரை போட்டிருக்கிறான். இப்பவும் பார்த்தா நல்ல வீணைக்கு அழகா வெண்கட்ல உரை போட்டிருக்காங்க. அந்த உரையை அப்படி மாற்றி உள்ளார பார்க்கும்போது ஒன்னா தச்சிருப்பான். 2 முனைகளை கூட்டி ஊசியினால, மென்மையான ஊசியினால, ஊசி போசியம்பான், ஊசி உள்ளார போயிருக்கு. அது தெரியாது, எந்த வழியா போயிருக்குங்கிறது தெரியாது, அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அது 2 இந்த பக்கம் குத்தி அந்த பக்கம் எடுத்து அந்த நூலை பார்க்கும்போது ரொம்ப மென்மையான நூல். அது 2 பகுதிகளையும் இணைக்கக்கூடிய அந்த மென்மையான நூல் எப்படி இருக்கிறது என்றால் கொஞ்சம் நினைத்து பாருங்க. செய்யோல் அவையிற்று 5 நீரொழுகிய தோற்றம் போல நிறை கருப்பம் உடைய ஒரு பெண், 10 மாதம் இருக்கக்கூடிய ஒரு பெண் சிவப்பாகவும் இருக்கிறார். அப்பதான் நல்லா தெரியும். நல்ல செக்க செவேன்னு இருக்கிற ஒரு பெண்ணு, அவளுடைய வயிற்றுல நல்ல நடுப்பகுதியில பார்த்தா இந்த பக்கத்துல ஒரு முடி, அந்த பக்கத்துல ஒரு முடிமாக 2 முடியும் சந்தித்து இருக்கும். அது 10 மாதத்தை பார்த்தா அந்த மென்மையான ஒரு முடி நல்லா தெரியும், ஒரு சிறு கோடு போல இருக்கும். 2 முடி சந்தித்து கொண்டு அந்த நடு வயிற்றுல அது அப்படியே ஒரு ஒழுங்கு நேரா இருக்கும். நடுப்பகுதி தொடங்கி அப்படியே கீழ் வரையில இருக்கும். அது மாதிரியாக தையல் போடப்பட்ட ஒரு உரை அந்த யாழுக்கு போடப்பட்டது. இன்னும் அழகான நான் புறநகரத்து கிடையாது. அதை பாடியிருப்பவர் முடத்தாமன் கன்னியார், அவரை பெண்டார் புலவர் என்று கருதுவார். அந்த அம்மா சொல்லுகிற போது, செய்யோட அவையிற்று 5 நீரொழுகிய தோற்றம் போல கொல்லம்புத்திய பொதியுறு போர்வை, அதுக்கு மேலே போர்த்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த உரை இருக்கிறத, அது எப்படி இருக்கிறது என்றால் அது தைக்கப்பட்டிருக்கிறது. அது எப்படி தைக்கப்பட்டிருக்கிறது என்றால் மிக மெல்லிய நூலால் தைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மெல்லிய நூல் அப்படி வரிசையாக போயிருப்பது எது போல இருக்கிறது என்றால் நிறைந்த கருப்பமுடைய சிவந்த நிறத்தினுடைய ஒரு பெண்ணினுடைய வயிற்றில் மை ஒழுங்கு போயிருப்பது போல, புறப்படுவது போல இருக்கிறது என்று அழகாக சொல்லுகிறார். அரியே ஐமை. அடுத்தது கவவு அகத்திடுமே. கவவு என்றால் அகத்திடுமே, அகத்திடுதல். அதாவது கவவு கடுங்குறைகள்னு சொல்லுவோம், உள்ளே வைத்துக் கொள்ளுதல், அதுதான் கவவு. கவவு கை நெகிழாமல் ஒருத்தருடைய கையை இன்னொருத்தர் கை பிணைத்திருக்கிறது, அதுதான் கவவு. அது கவ்வு, இன்னும் கவ்வுதல்னு சொல்றோம். ஒரு கை இன்னொரு கையோடு பிணைந்திருக்கிறது, அதுதான் கவவு கை நெகிழாமல் காதலர் பிரியாமல். சிலப்பதிகாரத்துல மக்கள் எல்லாம் அது கோவலன் கண்ணகி வாழ்த்துகிறார்கள். எப்படி 2 பேரும் இப்போ ஒருவருடைய கையை ஒருவர் பற்றி கொண்டிருக்கிறீர்கள் இந்த மனத்தின் போது, மனவிழாவின் போது. இந்த கவவுக்கு நெகிழாமல் இந்த கை பிரியவே கூடாது. காதலர் பிரியாமல், காதலராகி பிரியாமல் இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறார். இந்த கை பிரியவே கூடாது, கவவுக்கு நெகிழாமல். அதனால ரொம்ப அருமையாக ஒரு திரைப்படத்துல காட்டுவான். கணவன் இறந்து போய்விடுவான், மனைவி இறந்து போய் விடுகிறார். 2 பேரில் ஒருத்தர் பற்றியவாறு இறந்திருக்கிறார்களாம். ஒருவருடைய கையில இன்னொருவருடைய கை பிடி இருக்கும். அப்படி இறப்பிலும் கூட இணைந்தே இறந்திருக்கிறார். அது கவவு கை, கவ்வப்பட்ட கவ்விக்கொண்டிருக்கின்ற அவவுரு நெஞ்சில் கவவு நனி விரும்பி என்று 5 நிமிஷத்துல சொல்லுவான். கவவு நனி விரும்பி ஒருவரையும் ஒன்றை பற்றி கொள்ளுதலே மிக விருப்பம் கொண்டு. அந்த கவவுங்கிறதுக்கு என்ன பொருள் என்று எழுதுகிற போது உரையாசிரியன், பழைய உரையாசிரியன் எழுதுகிறான், அது தழுவதில் விரைந்து பற்றி கொள்ளுதல், அதுதான் கவவு என்று பொருள். அடுத்தது
சுவைத்தலும் சிலைத்தலும் இயம்பலும் இரங்கலும் இசைப்பொருட்களவி என்பனார் புலவர். அதாவது ஓசை அல்லது இசையை குறித்த 4 சொற்களை இந்த நூற்பாவில் தொல்காப்பியர் காட்டுகிறார். சுவைத்தல், நம்ம ஆடையை துவைக்கும் போது, கல்லுல துவைக்கும் போது பார்த்தா தெரியும், ஒரு ஓசை வருகும். அதனாலதான் அதுக்கு துவைத்தல்னு பேரு. துவைத்தலும் துவையல்னு சொல்றான். துவையல் என்றால் நன்றாக ஓசைப்பட அம்மியில் அரைக்கப்பட்டது என்று பொருள். துவைத்தலும் சிலைத்தலும், சிலைத்தல் என்றாலும் ஓசை, அதனால்தான் அதுக்கு சிலைன்னு பேரு. ஓசைப்பட உருவாக்க பெற்றது. அதை வடசொல் என்று கருதக்கூடாது. சிலை தமிழ்ச்சொல் தான். துவைத்தலும் சிலைத்தலும் இயம்பலும், இயம்புதல் என்றால் கூறுதல் என்று பொருள். ஓசைப்பட கூறுதலுக்கு இயம்புதல். இரங்கலும், இரங்கலும் முரசு இறங்கிட்டுங்கிறான். அது மெல்ல ஒலித்தலுக்கு பெயர். அங்கும் ஓசைதான், அது மெல்ல ஒலித்தல் இறங்குதல். இரங்கலும் இசைப்பொருட்களவி என்பனார் போல வரிவடை துவைப்ப என்றார். அந்த வரிக்கப்பட்டிருக்கக்கூடிய வளை என்பது ஒரு இசை கருவி. அது துவைப்ப என்று திருமுருகாற்றுப்படையில சொல்லப்படும். அதே போல ஆமனா நல்லேறு சிலைப்ப, ஏறு சிலைப்ப, காளை, காளை கத்துகிறது, ஓசைப்படுத்துகிறது, அதுக்கு பேர் சிலைத்தது. முரசு எம்பிற்று, அது ஓசைப்படுத்தது. மலைபடுகடாம் மாதிரத்து எம்ப என்று மலைபடுகடாம் மதுரை காஞ்சியில சொல்லு. மலைபடுகடாம் மலைபடுகடாம்ல சொல்லப்படுவது. அடுத்தது இறங்க, ஓரில் நீந்தல் கரங்க, ஓரில் நீந்தன் பாணி தவிந்த அப்படின்னு எல்லாம் வரும். பல்வேறு வகையான சொற்களை அதனுடைய அந்த ஓசையினுடைய அடர்த்திக்கு தக பிரித்து மெல்லென்ற ஓசை, வல்லென்ற ஓசை ஆகிய எல்லாவற்றையும் தனித்தனி சொற்களால் பிரிக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். மெல்ல இந்த ஓடையில தண்ணீர் வருகிறது, அது மெல்ல வருகிறது. அதுதான் சொல்லுகிறா ஆறு, அது பேரியாறு, பெரிய ஆறு. அங்கிருந்து ஓடி வருகின்ற அந்த பெரிய வெள்ளம் சிறிய ஓசை எழுத்து வருகிறது. அது கற்களோடு மோதுகிற போது அந்த ஓசை பெரிதாக தெரிகிறது. கல்பொறிவு இறங்கு பேரு மல்லல் பேரியாற்று. மல்லல் வளமேன்னு படித்தோம். வளம் நிறைந்த பேரியாறு நடந்து வருகின்ற காலத்து கற்களோடு மோதி ஓர் ஓசை எழும்ப வருகிறது. அதைத்தான் கலியன் பூங்குன்றன் பேசுகிற போது யாதும் ஊரே யாவரும் கடி என்ற பாட்டுல கல்பொறிவு இறங்கு மல்லர் பேரியாற்று என்று சொன்னான். கற்களோடு முட்டி மோதி வருகின்ற போது ஒரு ஓசை உண்டாகிறது. அதைத்தான் நான் பார்க்கிறேன். அடுத்தது அவற்று மேல சொன்ன 4 சொற்கள்ல இரங்கல் கடிந்த பொருத்தமாகும். என் உள்ளம் இறங்கிற்று என்று சொல்கிற போது அது வருத்தத்தை கடிந்த ஒன்றை குறிப்பதும் ஆகும். இப்படி செய்வதற்கு வருந்துதல், அதுதான் இறங்குதல். செய்து இறங்கா வினை என்று சொல்கிறான். புறநானூற்றில் செய்து இறங்கா வினை ஏன் விளங்கும் என்று சொல்லுவாங்க. அதாவது ஒரு செயல் செய்துட்டு அதற்கு பிறகு வருத்தப்பட மாட்டான். அவர்தான் சிறந்த ஆடவன் என்பால் செய்யும் முன்பு நன்றாக தேர்ந்து தெளிந்து அதற்கு பிறகு ஒரு செயலை செய்வான். பிறகு ஏன் இதை செய்வோங்கிற வருத்தம் அவனுக்கு வராது. அதனால கழிந்ததற்கு இறங்குதல் தான் இறங்குதல், வருந்துதல். கழிந்ததற்கு வருந்துதலுக்கு பேரு இறங்குதல். முன்பு செய்ததற்கு வருந்துதலுக்கு பேரு இறங்குதல். அவ்வாறு அந்த நெய்தலங்கானல் முடியோன் என்று சொல்லுகிற போது நெய்தலங்கானல் முடியோன் என்ற அந்த அரசன் செய்து இறங்காத தன்மையுடைய அந்த செயலுக்கு இறங்காத, அத்தகைய செயலை செய்யாதவன் என்று பொருள். அடுத்தது இளம்பாடு ஒர்க்கம் ஆயிரண்டும் வறுமை. 2 சொற்கள் வறுமையை உணர்த்தக்கூடிய சொல். இந்த வறுமைங்கிற சொல்ல பாருங்க. என்ன வறுமை
வறுமை சிறிதாகுன்னு படித்தோம். அளவுல குறைஞ்சு போறதுதான் வறுமை. ஒன்றுமே இல்லாமல் போய்விடுதல் இல்லை, இருக்கிறது. என்ன இருக்கு வீட்டுல? ருசி இல்ல, பருப்பு இல்ல, அப்புறம் வேற எதுவுமே இல்லை. செல்லம்மான்னு ஒரு அம்மா இருக்காங்கல்ல, அந்த அம்மா தன்னுடைய கணவர்கிட்ட சொல்லுவாங்களா, என்னங்க இது அரிசி இல்லை, இன்னைக்கு பருப்பு இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு கோபம் வந்துருக்கு இந்த கணவருக்கு. இன்னும் அப்படி சொல்லாத, அரிசி இல்லை பருப்பு இல்லை இன்னெல்லாம் சொல்லாத. பிறகு எப்படி சொல்றது? ஈன்னு சொல்லு அப்படின்னாரு. யார் எதிரு? அவர் தான் பாரதியார். பாரதியார் மனைவிட்ட சொல்றாரு பாருங்க, அரிசி இல்லை பருப்பு இல்லைன்னு சொல்லாத, ஈன்னு சொல்லு சுருக்கமா. அப்படி குறிப்பா உணர்த்தினா போதும், இல்லை இல்லைங்கிற சொல் வர வேண்டாம். இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறான் ஒரு ஆள். 39 வயதுக்குள்ளார இந்த உலகத்தை தன்னுடைய புலமையினால் அளந்தாங்க. அவர் சங்க இலக்கியங்கள் எல்லாம் அவருடைய பாட்டில் அங்கங்கே மின்னுகின்ற சங்க இலக்கிய சால்வெல்லாம் அங்கங்கே மின்னுகிறது. சங்க இலக்கிய சொற்கள் எல்லாம் இருக்கு. பதடி வைகள்ங்கிறாங்க ஒரு இடத்துல. அது என்னது பதடி வைகள்? ஒண்ணுமே இல்லாம போற சொல். இது பகல் பொழுது பூரா ஒரு பயனும் இல்லாம ஒரு வேலையும் செய்யாம வெற்றியா போச்சுங்க அப்படிங்கிறத பதவி வைகள் என்று சங்க இலக்கியத்தை சொல்றான். அதை அவன் சொல்றான், ஒரு பகல் வீணாக போய்விட்டது, எந்த செயலும் செய்யாமல் போய்விட்டது என்பதனை மிகவும் அழகாக அவர் உணர்த்துகிறார். சரி, அதனால அதை பார்த்தோம். இளம்பாடு என்றால் வறுமை என்று சொல்லும். அதை பிரிக்க கூடாதுன்னு ஏன்னா அவரை சொல்லுகிற போது இளம்பாடு என்பது ஒரு சொல், அதை போய் பிரிக்க கூடாது. இளம்படுதல், இன்மை, இளம்பாடு, ஒர்க்கம் ஆயிரண்டும் வறுமை. ஒர்க்கம்னாலும் வறுமை என்று பொருள். ஒர்க்கம் சொல்லிய, ஒர்க்கம் என்றால் வறுமை, வறுமை கெட, சொல்லிய என்றால் கெட. ஒக்கல் ஒர்க்கம் சொல்லிய என்று தெரிஞ்சுக்கிறாது. ஒக்கல் ஒர்க்கம் சொல்லிய, ஒக்கல்னு சுத்தம், சுத்தத்தாருடைய வறுமை, சொல்லிய நீங்க. புறநானூறு 327வது பாட்டுல அவ்வாறு சொல்லப்படும். இளம்பாடு ஒர்க்கம் ஆயிரண்டும் வறுமை, இந்த 2 சொற்களுக்கும் வறுமை என்று பொருள். வேற எங்க வருது இது அப்படின்னா, குலந்தரு வான்பொருள் குன்றம் தொலைந்த இளம்பாடு நாணுத்தரும். கோவலன் சொல்லுகிறான், மாதவியினுடைய இல்லத்திலிருந்து வருந்தி அவளோடு ஊடல் கொண்டு இனி அவளோடு கூட்டுறவு வேண்டாம் என்று கருதி தன்னுடைய வீட்டிற்கு வருகிறான். தன்னுடைய வீட்டிற்கு வருகிற போது அவன் வருத்தப்பட்டு சொல்லுகிறான், குலந்தரு வான்பொரு குன்றம் தொலைந்த இளம்பாடு நாணுத்தரும். வழி வழியாக நம்முடைய குடும்பம் நமக்கு அளித்த அந்த செல்வத்தை எல்லாம் நான் அடித்து விட்டேன். குலந்தரு வான்பொரு குன்றம், மிக உயர்ந்த மலை போன்றிருந்த அந்த செல்வத்தை எல்லாம் நான் தேய்த்து விட்டேன். குலந்தரு வான்பொரு குன்றம் தொலைத்த இளம்பாடு நாணுத்தரும். இளம்பாடு இப்ப ஒன்றுமில்லாத வறிய நிலைக்கு வந்துவிட்டேன். அளவு சிறிதாயிற்று, நம்முடைய பொருள் குறைந்து விட்டது. இளம்பாடு நாணுத்தம் எனக்கே வெட்கத்தை உண்டாக்குகிறது என்ற உடனே அதை சிலம்பு உல கொள்கன்னாராம். சிக்கல் வந்தது பாருங்க. அங்க சிலம்பு உல கொள்க. அத ஒருவர் சொல்லுவார் ரொம்ப நயமாக, குலந்தரு வான்பொருள் குன்றம் தொலைந்ததுன்னு நான் ஆனேன், குன்றம் போயிடுச்சுன்னு நான். இவ உடனே சிலம்பு உடனே, சிலம்புன்னு பெரிய மலைன்னு பொருள், பெரிய மலை என்றும் பொருள். இந்த இடத்துல சிலம்பு காலணி, சிலம்பு உல, மலைகளே இருக்கின்றன, ஏங்கா கவலைப்படுற என்பது போன்ற ஒரு குறிப்புடையது என்று ஒரு உரையாசிரியர் காட்டுவார். அதனால இளம்பாடு நாணுத்தரும் அந்த வருத்தம். அதாவது வறுமை என்பதற்கு இலக்கணம் சொல்லுகிற போது அருமையாக பேராசிரியர் பொருளதிகாரத்துல மெய்ப்பாட்டியல்ல சொல்லுகிற போது சொல்லுவார், வறுமை என்பது இந்த 14ஆம் நூற்றாண்டில் இருந்த உரையாசிரியருடைய பேர் நமக்கு தெரியலீங்க, அவர் பேராசிரியர், அவ்வளவுதான்.
அந்த பேராசிரியர் அவருக்கு உரை எழுதுறாரு. வறுமைன்னா என்ன அப்படின்னா இல்லாமையா, இல்லாமைன்னு சொல்லாதீங்கிறாரு. இந்த இடத்துல நம்ம இரண்டும் இளம்பாடு ஒர்க்கம் ரெண்டும் வறுமைன்னு சொன்னோம். வறுமைங்கிறதுக்கு என்ன பொருள் என்றால் போகம் தூக்கி பெறாத பற்று உள்ளம் அப்படின்னாரு. ஆசை இருக்கணும் ஆனா பொருள் இல்லைங்கிற நிலை, அதுக்கு பேர் தான் வறுமை. ஆசை இல்லாதவனுக்கு ஏதுங்க வறுமை? மிகப்பெரிய ஒரு முனிவன், எந்த பற்றும் இல்லாமல் இருக்கக்கூடியவன், அவனுக்கு வறுமையே கிடையாது. அதனால அவனுடைய இன்மையை, அவனிடத்து பொருள் இல்லாத நிலையை வறுமை என்று சொல்லக்கூடாது. ஆக போகம் தூக்கப்பெறாத, அனுபவிக்க வேண்டும் என்று கருத்தோடு இந்த உணர்வோடு அவற்றையெல்லாம் அந்த இந்த உணர்வை நிரப்பித்துக் கொள்வதற்குரிய பொருள் இல்லை என்ற நிலையில் இருப்பவனுக்கு தான் அது வறுமை என்று அவர் சொன்னார். அதனால சொற்களுக்கெல்லாம் சரியான ஒரு பொருளை நாம் உணர வேண்டும். ஒக்கல் ஒர்க்கம் சொல்லிய இளம்பாடு நாணுத்தகும் என்றெல்லாம் ஆட்சியை நாம் பார்த்தோம். அடுத்தது நிமிர்தலும் பாய்தலும் பறக்க பொருள. இந்த ஒர்க்கம்ங்கிற சொல்லி பாருங்க, ஒர்க்கம்ங்கிறதுக்கு வறுமைன்னு பார்த்தோம். அத கலித்தொகையில 419வது பாட்டுல ஒர்க்கத்து உதவியாருக்கு உதவாதான், ஒர்க்கத்து உதவியாருக்கு உதவாதான். வறுமையில ஒருத்தனுக்கு உதவுனா அவனுக்கு திரும்ப மறுபடியும் உதவணும், அது ஒரு குற்றம். நமக்கு உதவி செய்தவனுக்கு உதவி செய்யும். அதே கலித்தொகையை சொல்லுகிற போது ஒர்க்கத்துங்கிறான். ஒர்க்கம்னு வறுமைப்பட்ட காலத்தில் உதவியவர், அதை நினைந்து பார்க்கணும். சார், இளமை என்ற உரிச்சல் பாடு என்னும் தொழில் பற்றி அல்லது வாராமையும் எழுதினாரு சேனாவரையர். அது சேர்ந்துதான் வரும், இளம்பாடுன்னு தான் வரும். சரி, அடுத்தது எமிர்தலும் பாய்தலும் பறக்க பொருள. 2 சொற்களை சொல்றார், எமிர்தல் பாய்தல். இந்த எமிர்தல்ங்கிறது வழக்கில் இல்லை, பாய்தல்ங்கிறது வழக்கில் இருக்கு. பாய்குணல் அப்படின்னு சொன்னா எங்கு பார்த்தாலும் வெள்ளம் பறந்தது என்று சொல்லுகிற போது பாய்ந்தது, வெள்ளம் பாய்ந்ததுதான். அதனால பாய்தல் என்றால் பறந்தது, பாய்தலும் அருவி என்று எழுதுகிறான் சங்க நெடுநல்வாடையில. கரிமணல் எமிரிய திருநகர் மற்றும் எமிரிய பறந்த, அது பழைய சொல்லு, இப்ப வழக்கில் இல்லை. கரிமணல் எமிரிய, எங்கு பார்த்தாலும் மணல் பறந்திருக்கக்கூடிய திருநகர், திருநகர் முற்றம். அதாவது புதிய மணலை பரப்பி அதன் மேல அமர்ந்து எல்லாரும் திருமண விழாவை நடத்துகிறார். அதனால மணல் பறந்த முற்றம், திருமணம் பரப்பி பந்தலிட்டு மணமக்களை அமர்த்தி மக்களை பெற்ற வாழ்வரசியர் வாழ்த்துவார்கள், நெல்லும் மலரும் தூவி வாழ்த்துவார். அது கருமணல் எமிரிய திருநகர் முற்றத்து. திருநகர்ங்க, திரு என்பதற்கு பேராசிரியர் உரை சொல்லுகிற போது இப்ப நான் திருங்கத்துக்கு என்னென்ன பொருள்னா அழகியன்னு சொல்லுவோம். அவர் பேராசிரியர் திருக்கோவையாருக்கு உரை எழுதுகிற போது திரு என்பது கண்டாரால் விரும்பப்படும் தன்மை நோக்கமாகிய அழகு, கண்டவர்கள் விரும்பக்கூடிய ஒரு தோற்ற பொருள், அதுக்கு பேர் திரு என்று எழுதுவார். கருமணல் எமிரிய திருநகர் முற்றத்து. அடுத்தது கவர்வு விருப்பாகும். கவர்வு கைன்னு பார்த்தோம், இங்க கவர்வு விருப்பாகும். கவவு கைந்த விருப்பத்தோடு பிணைந்த கைகள், கவவு அகத்திடுதல் என்று படித்தோம். இப்ப கவர்வு விருப்பாகும். கவர் நடை புறவி, அதுலேருந்து வந்ததுதான் கவர்ச்சி, விருப்பத்துக்குரியதுன்னு பொருள். கவர் நடை புறவிங்கிறார் அகநானூற்றுல. அதாவது விருப்பத்துக்குரிய ஒரு அழகான நடையினையுடைய பிறவி. திருவிளையாடு புராணத்துல அது ரொம்ப அழகாக வர்ணிப்பான். எந்த இடத்துல என்றால், நரிகளை எல்லாம் நரி பரியாக்கிய பட்டலத்துல காட்டில் இருக்கிற நரிகளை எல்லாம் சிவபெருமான் குதிரையாக்கி கொண்டு வந்து விடுகிறான். இப்படி ஒரு அடி அவரை சோதிக்கலாமா? மறுபடியும் இரவுல மறுபடியும் அவையெல்லாம் நரிகளாகி விடுகின்றன. மாணிக்க வாசகர் சிறைப்படுகிறார். அதுதான் அடியவரை இந்த உரைகளிலே பொன்னை விட்டு உரைத்து பார்ப்பது போல அடியவருடைய அன்பை, அவருடைய ஈடுபாட்டை, அவருடைய பத்திரிகையை இப்படி எல்லாம் உரைத்து பார்ப்பதுதான் இறைவனுடைய வழக்கம். பல சோதனைகளை கொடுத்து அந்த சோதனை என்ற நெருப்பில் ஒரு சிறிதும் வாடாது
தன்னுடைய ஒளிமங்காக இருக்கக்கூடிய பொன் போல அடியவர்கள் இருக்கிறார்களா என்று பார்க்கலாம். அந்த நிலையில் தான் மாணிக்க வாசகர் சொல்கிறார். அதாவது மாணிக்க வாசகர் தான் உண்மையான பக்தனுக்கு இலக்கணம் சொன்னார். எதையும் இறைவனிடம் போய் நாம கேட்கக்கூடாது. ஒரு 6 மாதம் நிலம் கொடு, வங்கியில எனக்கு 2 லட்சம் ரூபா பணம் இருக்கிறது போல செய், என்னுடைய சம்பளத்தை கூட்டு, என்னுடைய தொல்லையை குறை. இறைவனுக்கு ஒவ்வொருவரும் போய் இப்படி உறவு கவலைகளை கூட்டினா என்ன வருது? வேண்டத்தக்கது அறிவொழி. நான் எதுக்கு உன்னை கேட்கணும்? உனக்கு தெரியாதா? எல்லாம் உணர்ந்த எல்லா பேராற்றலும் நிரம்பி இறக்கி நமக்கு என்ன தேவைன்னு தெரியாதா? வேண்டத்தக்கது அறிவொழி, வேண்ட முழுதும் தருவொழி அப்படின்னா, வேண்டாமல் இருக்கக்கூடியது போன்ற ஒரு பெரிய மனப்பக்குவமான நிலையும் பெரிய செல்வமும் வேறொன்று இல்லை. வேண்டாமை என்ன விழிச்செல்வம் திருவள்ளுவர். அதனால வேண்டுதலும் வேண்டாமையும் இல்லாதவன் இறைவன். அவனுக்கு எதுவும் தேவையில்லை. அவனிடம் சென்று நம்முடைய குறைகளை சொல்ல வேண்டும் என்பதிலே அவன் உணர்ந்தவன். அதனால்தான் வேண்டாமை என்று அவனிடம் வேண்டுவது இல்லை. வேண்டத்தக்கது அறிவொழி உனக்கு தெரியும் திருவள்ளுவர் மாணிக்காசன். சரி, அடுத்தது கவர்வு விருப்பாகும். கவவு கவர்நடை புறவி. கவவு முனையின் என்று புறநாற்று கடையில கவர்களை பிரித்தார். அந்த காக்கை அந்த இறைச்சி சிண்டத்தை கவர்வதை வெறுத்தது என்று சொல்லுகின்ற போது கவர்வு முனைகள் வெறுத்தல். அடுத்தது சேரே திரட்சி. அது இப்பவும் வழக்கில் இருக்கிறது. சேரே திரட்சி. இன்னும் சிற்றூர்கள்ல நெல்லை சேர்க்கட்டுதல்னு ஒரு வழக்கு இருக்கு. நெல்லை சேர்க்கட்டுதல் என்றால் திரட்டி நல்ல மலை போல குவித்து அதற்கு மேல சாணத்தை கரைச்சி அங்கிருந்து அதுல ஒரு கோடு கோடா போடுவான். அது எதுக்கு என்றால் பெரிய நெல்லை மலை போல குவித்து அதற்கு மேல சாணப்பால கோடு கோடா போடுவது எதற்காக என்றால் யாரும் தொட்டா தெரிஞ்சிடும், நெல் சரிஞ்சிருக்கும். அந்த சரிவை அந்த கோடு இன்மை புலப்படுத்திவிடும், கோடு நீக்கம் புலப்படுத்திவிடும். அது பேரு சேர்ன்னு சொல்லுவான். நெல்லை சேர் கட்டி இருக்குங்க அப்படின்னு சொல்லுவான். சேரே திரட்சி, திறந்திருப்பது. கும்முனாலும் திரட்சின்னு தான் பொருள். கும்மிருட்டு என்றால் திரண்ட இருட்டு என்று பொருள். சேரே திரட்சி என்று சொல்லும். அடுத்தது 364வது நூற்பா வியலங்கிழவி அகலப்பெருக்கு. இயல் என்றால் அகலம் என்று பொருள். அகன்ற என்று வியஞ்ஞானம் என்று சொல்லுவார். மாணிக்கவாசகரும் நீச்சல் விண்ணப்பத்தில் வியஞ்ஞானம்ங்கிறார். அகன்ற உலகம். நமக்கே உள்ளம் பார்த்தா ஒன்றை பார்த்தால் வியப்படைகிறோம். அது கூட அகலம்தான். உள்ளம் பெரிதாக அகன்று பார்க்கிறது. சூழியானை சுடற்பூ பாழி என்ன கடியுடை வியநகர் என்று சொல்லுவான். சூழியானை சுடற்பூ நன்னன் பாழி என்ன கடியுடை வியநகர் என்று அகநானூற்றில் வரும். வியநகர் என்றால் அகன்ற நகரம் என்று பொருள். வியநகர். சூடி யானை. சூடின்னா யானைக்கு போடுற முகப்படாம், அந்த நெற்றியில போடக்கூடிய அந்த பொண்ணு ஓடைக்கு பெயர் முகப்படாம், அதுக்கு பேர் சூடி. அவ்வாறு அணிந்திருக்கூடிய யானையினை கொண்ட மன்னனுடைய தாய் நகரம் போல கடியுடை வியநகரம், மிகப்பெரிய அகன்ற நகரம் என்று சொல்லுகிறான். அதனால வியல்ங்கிறதுக்கு அகலம் என்று பொருள். வியல் ஞானம்ங்கிறது வியன் ஞானம் என்று புணர்ச்சியில வரும். அடுத்தது ஒரு அருமையான ஒரு நூற்பா. இதை பாருங்க. தே நாம் உருமென வரும். தே நாம் உருமென வரும் கிளவி ஆமுறை 3ம் அற்ற பொருள. இந்த தே நாம் தேன்னு இருக்கணும். அது புணர்ச்சியில் அப்படி இருக்கு, தேனாம்னு இருக்கு.
தேன், நாம், உரும் மூன்றும் மகர ஈற்றை இறுதியாக உடைய சொற்கள். தேன், நாம், உரும் இந்த மூன்றும் அச்ச பொருளை உணர்த்தக்கூடிய சொற்கள். இது இப்போ வழக்குல இருக்கு. தேன்ங்கிறது தேய்ங்கிறோம், பெருசுன்னு பொருள், வேற ஒண்ணும் இல்லை. ரொம்ப பெரிசா போய் நமக்கு அச்சத்தை உண்டாக்குவது தேய். பெருசா இருக்கு. சுரைக்காய்ன்னு சொல்லுகிறோம். அதெல்லாம் எவ்வளவு அருமையான சொற்கள் தெரியுங்களா? சுரைக்காய்னா ஏன் அதுக்கு சுரைக்காய்னு பேரு என்றால், இந்த காயை அறிந்தா உள்ளார ஒரு வெளி இருக்கும், அதாவது உட்கூடு உடையது சுரக்காய். உள்ளார கூடாக வெளியாக ஒன்றும் இல்லாமல் இருப்பதுன்னா சுரக்காய். காதுல தோடு போட்டிருப்பவர்களுக்கு தெரியும், சொரன்பாங்க. அது திருகு போய் சென்று சேர்வதற்குரிய வெற்றிடம், அதுக்கு சொரன்னு பேரு. அதுலேருந்து வந்தது சுருங்கை, அதாவது சுரங்கம். அப்ப தமிழ்ச்சொல் சுரங்கம். அதை போய் வடச்சொல்லி சொல்றாங்க. சுருங்கை, சுரங்கம், சுரைக்காய் என்று அப்படி வருவது. அதனால தேய்ங்கிறது பெருசு, சுரைக்காய்ங்கிறது ஒரு காய். தேய் சுரை அப்படின்னா பெரிய சுரக்காய், அதுக்கு அரிக்கு உதவாது. அது ரொம்ப பெரிதாக இருக்கக்கூடிய அந்த சுரைக்காய் கசக்கும். தேய் சுரை கசக்கும். அது மருந்துக்கு பயன்படும், ஆனா உணவுக்கு பயன்படாது. அதனால அதுக்கு பெருசுங்கிறதுக்காக தான் அதை தேய் சுரைன்னு சொன்னோம். தேய்னாலே பெரியது என்று பொருள். தேன் அது அச்சத்தை உண்டாக்குவது. நாம்னாலும் அச்சம். இப்போ வடக்குல இருக்கா எங்கேயாவது அப்படின்னா, பெரிய மலையை பார்த்து நாம் என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கு இன்றைக்கு இருக்கிறது. எங்கே இருக்கிறது? அன்பார்ந்த மக்களே, சிந்தித்து பாருங்கள். நாமக்கல் என்று ஒரு ஊருக்கு பெயர். கல்லுன்னா மலை, நாமக்கல் அச்சத்தை பெறுகின்ற அளவில் உயர்ந்து இருக்கக்கூடிய மலை, அதுக்கு பேர் நாமக்கல்னு பேர். அந்த பேர் காரணம் இப்பதான் நமக்கு புரியும். சில பேருக்கு நாமக்கல் ஏன் இப்படி பேர் வச்சாங்கன்னு தெரியல. சில பேர் செஞ்சுட்டாங்க, அது அனுமா இருக்கிறாங்க, நாமம் போட்டிருக்கீங்க, அதனால நாமக்கல். அப்படி இல்லை. நாம் என்பது அச்சத்தை பெறுகின்ற அளவு உயர்ந்து நிற்பது. பேச்சுரை, நாமக்கல் இவற்றையெல்லாம் நினைத்து பார்க்கணும். தேனாம் உரும் என வர, உரும்னா இடி, அதுவும் அச்சத்தை பெறுவது. அச்சத்தை பெறுகின்ற ஒளியை எழுப்புவதற்கு உரும் என்று பெயர். இடிக்கு உரும்னு பெயர். உருமும் உறராது, அறவும் தப்பாது, காட்டுமாவும் முருகன் செய்யாது என்று பெரும்பாலான படலையும் வரும், சிறப்பு யாருக்குலையும் வரும். அதாவது என்னவன் ஆளுகின்ற நாடு எங்கு வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் எளிதாக இயங்கலாம். கல்வர்கள் இருக்க மாட்டார், மற்றவர்கள் யாரும் சொல்லை செய்ய மாட்டார். காட்டுமாவும் முருகன் செய்யாது, விலங்குகளை துன்பப்படுத்த மாட்டார். உருமும் உறதாது, இடி கூட இடிக்காதியா, நல்ல தாராளமா போகலாம். அப்படிப்பட்ட செங்கோல் தென்னவர் காக்கும் நாடனும் எங்கனும் போய் இசையோ பெரிதும் நான் சிலப்பதிகாரத்தில் இறங்க முடியும். அதனால உரும் என்றால் இடி, அது அச்சத்தை தருவது. அச்சம் என்று பொருள். அச்சத்தை தருகின்ற பேரோசை. நாம் உரும் என வரும் கிளவி ஆமுறை மூன்றும், ஆமுறை அந்த முறை மூன்றும், அந்த முறையாக வருகின்ற அந்த மூன்று சொற்களும் அச்சப்பொருள, அச்சத்தை பொருளாக உடையன. இந்த அச்சம் அப்படின்னு இருக்கு பாருங்க. அச்சம் என்றால் பயம்னு இப்ப சொல்றோம். இந்த பயங்கிற சொல்லுக்கு பதிலாக அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு, அச்சம். அதனால அஞ்சுதல் அச்சம் என்று நான் கருதுகிறேன். அடுத்தது இந்த பேருங்கிறதுக்கு மன்ற மராத்த பேருந்தர் கடவுள் என்று சொல்லுகிறான். அச்சத்தை கருவுகின்ற கடவுள் என்று. அடுத்தது வய 366 வய வலியாகும். வய என்றால் வலிமை என்று பொருள். வயமான் தோன்றல், துன்னருஞ்சுப்பின் வயமான் தோன்றல் என்று சொல்லுகிற போது, மான் என்றால் விலங்கு, துன்னருஞ்சுப்பின் வயமான் தோன்றல் குதிரை, வலிமிக்க குதிரையினை உடையவன் என்று சொல்லுகிற போது வயமான் என்று சொல்லுகிறான். வய வலி,
அடுத்தது வால் ஒளியாகும். வால் ஒளியாகும். ஒளி வெளிச்சம். வெளிச்சம் இருப்பதுதான் வால் என்று சொல்லுவது வழக்கம். அது வாழ்முகம் என்றால், வாழ்முகம் என்றால் ஒளியுடைய முகம். ஒரு பெண்ணினுடைய முகத்தை பற்றி சொல்லுகிற போது வாழ்முகம் என்று சொல்லுவது வழக்கம். அந்த வாழ்ந்ததிலிருந்தான் வாழ்த்தகை அப்படின்னது. அந்த காலத்துல சோழர்களுடைய படையில இருந்த வீரர்கள் எல்லாம் ஒரு குடியை சார்ந்தவர்கள். அவர்கள் வாழ்த்தகை போர் உடற்றக்கூடியவர்கள். இந்த வாழ்த்தகை தான் வாண்டையார்னு ஆச்சு. வாழ்த்தகையார் வாண்டையார் ஆச்சு. வாண்டையாருங்கிறதுக்கு பொருள் இதுதான். அதாவது வாழ்கொண்டு போர் செய்யக்கூடியவர்கள் என்று பொருள். சோழருடைய படையில அவர்கள் எல்லாம் அந்த தானியில் இருந்தார். அடுத்தது வாழ்முகம். அடுத்தது துய. துய என்னும் சொல் துயவுன்னு பிரிக்கக்கூடாது. அதை துய என் கிளவி. துய என்னும் சொல் அறிவின் திரிவு. அறிவு திரிவதை துய என்று சொல்ல வேண்டும். அதிலிருந்து வந்ததுதான் துவழுதல். அறிவு துவண்டு போய்விடுதல். துயவுற்றேன் யாமாக என்றால் அறிவு தெரிந்தோம், அறிவு நாங்கள் மாறினோம், அறிவு முன்னே இருந்தவாறு இல்லாமல் கெட்டோம் என்று பொருள். அடுத்தது 369 உயாவே உயங்கள். உயவு என்றால் வருத்தம். உயாவே உயங்கள். உயங்குதல் என்றால் வருந்துதல். பரிந்து உயாவின் பயிற்சும். பரிந்து கோடை காலத்துல தாங்க முடியாத வெப்பத்தில் அங்க இருந்து உயாது. அந்த உயாங்கிறது உய்யா என்று அதுதான் குறைந்திருக்கிறது. உயாவே உயங்கள். உய்தல் என்றால் பிழைத்தல், ஒன்றிலிருந்து தப்பித்தல். தப்பிக்க முடியாத நிலை உயா, அதுதான் வருத்தம். உயாவில் பயிற்சி. அடுத்தது உசாவே சூழ்ச்சி. உசாத்துணைங்கிறாரு திருவள்ளுவர். அதாவது நமக்கு இடையூறு ஏற்பட்ட காலத்து நமக்கு நல்ல கருத்து உதவி செய்யக்கூடியவர்கள் தான் உசாத்துணையாக இருப்பவர்கள். உசாவே சூழ்ச்சி. இந்த இடத்துல சூழ்ச்சிகள் இந்த காலத்தில் உள்ள பொருள் இல்லை. அது சூழ்தல் என்றால் ஆழ்ந்து நினைதல் என்று பொருள். இந்த சூழ்ச்சிங்கிறதுக்கு என்ன பொருள் பாருங்க. மந்திர சூழ்ச்சி. உடன் உரையக்கூடிய சான்றோர்கள் எல்லாம் சேர்ந்து சூழ்ந்தனர் என்றால் ஆராய்ந்தனர் என்று பொருள். அந்த சொல்ல பழைய சங்ககால பொருள்ல தொல்காப்பியர் சொல்லி இருக்கக்கூடிய பொருளில் கையாளுகிறான் பாரதி. எப்படி என்றால் விடுதலை அடையும் படிக்கொரு சூழ்ச்சி செய்தாய். காந்தியடிகளை பற்றி சொல்லுகிற போது அவ்வாறு இந்த நாடு விடுதலை அடையும் படிக்கொரு சூழ்ச்சி செய்தாய். ஆழ்ந்து சிரித்தான் காந்தியடிகள். மிக ஆழ்ந்து சிரித்தார். இந்த மாபெரும் அரசை, உலகத்தில் பல நாடுகளை தன்னுடைய பொறுப்பிலே கொண்டு வந்து ஆளுகின்ற வெள்ளை அரசை அகற்றுவதற்குரிய கருவி எது என்றால் அறப்போர். இதை வாழெடுத்து வெல்லுதல் என்பது இயலாது. இவர்களை எதிர்த்து ஒரு அறப்போர் செய்யலாம் என்று கருதினார். அதுதான் சூழ்ச்சி செய்தாய் என்று சொல்லுகிறார். அது எவ்வளவு ஒரு நாள் மாலையில வானொலியில பேசுறாரு வின்ஸ்டன் சர்ச்சில். வார் ஸ்பீச்சர்ஸ்ல இருக்கு அந்த தொடர். அப்படியே இன்னமும் வின்ஸ்டன் சர்ச்சிலினுடைய போர்க்கால பேச்சுகள் என்று ஒரு பெரிய நூல் ஆங்கிலத்தில் இருக்கு. அதை சொல்றார், this half-naked fakir can do nothing against our empire. இந்த அரை நிர்வாண பக்கீர் இந்த பேரரசை எதிர்த்து ஒன்றும் செய்துவிட முடியாது. என்னைக்கு பேசுறாரு தெரியுமா? அது நாளை காலையிலிருந்து உண்ணாவிரதம் அறிவித்தாரு காந்தியடிகள். அவ்வளவுதான். ஒரு மனிதன் நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னா ஒரு அரசாங்கம் கவலைப்பட்டு பாருங்க. ஐயோ நமக்கு ஏதோ இடையூறு வரப்போகிறது, இந்த ஆளு உண்ணாவிரதம்னு உட்கார்ந்துட்டா நாட்டு மக்கள் முழுவதும் திறந்து ஆர்ப்பரித்து அதற்கு பிறகு அடங்காதிருந்து ஒத்துழையாது நாட்டினுடைய அரசு என்ன வரும்? அதான் சூழ்ச்சி. அதான் ஆழ்ந்து நினைதல்.
அந்த வார் ஸ்பீச்சஸ்ல பல அரிய செய்திகளை எல்லாம் சொல்லுகிறார். எல்லாம் தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கும். வின்ஸ்டன் சர்ச்சில் எவ்வளவு பெரிய நிர்வாகி, வல்லாண்மை மிக்கவன். அவனுடைய நெஞ்சுறுதி மாதிரி உலகத்துல வேற யாருக்கும் கிடையாது. ஆள்வோர்கள்ல, அமைச்சர்கள்ல அவ்வளவு நெஞ்சுறுதி படைத்த ஒரு ஆளு. எதற்கும் கலங்காதவன் கலங்கனான. ஏனென்றால் அப்படி ஒரு சூழ்ச்சி செய்தார் அண்ணன். அது அவர் எவ்வளவு வலிமையான ஆள்னா, வாழ்க்கையில 92 விபத்துகளை சந்தித்தவர் இந்த வின்ஸ்டன் சர்ச்சில்ங்கிறவர். எங்கேயும் விழுந்தா பொழைச்சுக்குவான். அப்படியே விமானம் உடையுது, விழுந்து பல பேர் செத்து போயிட்டான். இந்த ஆளு கடல்ல விழுந்து நீங்கி எழுந்திருச்சு கரையில வந்து என்ன ஆச்சுன்னு கேட்கறான். அவ்வளவு உடம்பாலும் உள்ளத்தாலும் வலிமை மிக்கவர். எதற்காக சொல்லிட்டே வர்றேன்னா, பல விபத்துகள், 92 விபத்துகள் என்று சொல்லுகிறார். கடைசியில அவன் குளியல் அறையில வலிக்கு விழுந்துதான் செத்து போயிட்டான். யானைக்கும் அடிசரிக்கும் கிடைக்குது பாருங்க. அது போல சூழ்ச்சி என்பது அப்படிப்பட்ட ஒரு பேரரசை, இந்த நாடுதான் பிரிட்டன், ஆனால் உலகத்தில் அது எத்தனை நாடுகளை கவர்ந்து இழுத்து தன்னுடைய ஆட்சி பரப்பின் கொண்டு வந்து ஆட்சி படைத்தது. பிரிட்டனில் இருக்கக்கூடிய அரசியாருக்கு கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஒருத்தன் கீழே விழுந்து பணிந்து அரசியாரே என்று வணங்கக்கூடிய நிலை இருந்ததுன்னு எழுதுவாங்க. அதுபோல உலகம் முழுவதையும் வணங்க வைத்தவர்கள். அதுல சூழ்ச்சி செய்தாய், ஆயுத கருவி இதுதான் சரியான நெறி என்று சொல்லி அறப்பட்டார். மார்ட்டின் லூதர் கிங் நோபல் பரிசு பெறுகின்ற காலத்து நிகழ்ச்சியை உரையில சொல்லுகிறார். இந்த மாபெரும் வெற்றி எனக்கு எய்துமாறு, எனக்கு கிடைக்குமாறு செய்த ஒரு பெரிய என்னுடைய ஆசான் யார் என்றால் அண்ணல் காந்தியடிகள். அவருடைய அறப்போர் முறையை கடைபிடித்ததனால்தான் நான் இந்த வெற்றியை பெற்றேன் என்று மார்ட்டின் லூதர் கிங் நோபல் பரிசு பெறுகின்ற அந்த உரையில பேசுகிறார். அதனால அதுதான் சூழ்ச்சிங்கிறது. ஆய்ந்து கருதி இதுதான் அதற்கு கருவி என்று தேர்ந்தெடுத்த ஒரு நிலை. வயாவின் கிளவி வேட்கை பெருக்கும். வயான்னா வேட்கையினுடைய மிகுந்த நிலை. உடம்பு வயா நோய், வயவுறு மகளிர், இந்த கருவுற்று இருக்கக்கூடிய மகளிருக்கு வேட்கை மிகுதி, ஏதாவது உண்ண வேண்டும் என்று வேட்கை மிகுதியாக இருக்கும். ஒரு மாங்காய், புளித்த மாங்காயை தின்பார்கள், புளியை உண்பார்கள் விருப்பத்தோட. அதுதான் வயா நோய், வயவுன்னு அதை சொல்லுவது வழக்கம். வயா வயவுன்னு ஆகும். நிலா நிலவு என்று ஆவது போல வயவுறு மகளிர் மண் உண்பர். இந்த நாட்டுல இந்த மண்ணை வேற எந்த பகைவன் வந்து தொட முடியாது. ஆனால் இந்த நாட்டிலே கருவுற்ற மகளிர் இந்த மண்ணை உண்ணலாம். அவர்கள்தான் உண்பார்களே தவிர பகைவர்கள் இந்த மண்ணை தொட முடியாது என்று புறநானூற்றுல பேசுவான். அடுத்தது மிக இன்றியமையாத ஒரு நூற்பா, கருப்பும். கருப்பும்னு சொல்லணும். கருப்பும்னு சொன்னா இடையினம், கருப்பும் என்று சொன்னால் வல்லினம். இந்த ஓசையில் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை சரியாக உணர்த்துமாறு நாம் அவற்றையெல்லாம் பழுக்க வேண்டும், அவற்றையெல்லாம் ஒழிக்க வேண்டும். கருப்பும் சிவப்பும் வெகுளி பொருள வல்லினத்தை போட்டிருக்காரு பாருங்க. கருப்பும் சிவப்பும். கருப்புன்னா சினம் என்று பொருள், சிவப்பு என்றாலும் வெகுளி என்று பொருள், அதாவது கோபம், சினம் என்று பொருள். இந்த கருமை செம்மைன்னு சொல்லல, இங்க கருப்பு சிவப்புன்னு சொன்னாரு. கருமை செம்மை என்று சொன்னால் அது நிறங்களை குறிக்கும். இந்த இடத்துல வல்லினம் போட்டுட்டா கருப்பு என்றாலும் சிவப்பு என்று சொன்னாலும் அது தொழிற்பட்டூரி அல்லது வெகுளி உணர்த்தாமை அறிகன்னு எழுதினாரு சேனாவரைய. கருத்தான் சிவந்தான் தந்தை சிவந்தன என்று வினையாக சொல்லுகின்ற போதுதான் அதற்கு சினம் என்ற பொருள். அதனால கருத்தான் சிவந்தான் கருவு கொண்டான் என்று வருகிறது. சிலப்பதிகாரத்தில் வழக்குரையாக உரை எழுதுகிற போது கருவு கொண்டால் போலவும் சினம் கொண்டவளாக ஒளிப்பட்டூரி அல்லது வெகுளி உணர்த்தாமை அறிகன்னு எழுதினார். அதனால கருப்பு சிவப்பு என்றால் சினம் என்று பொருள், வெகுளி என்றாலும் சினம்தான், வெகுளிகள் என்று பொருள்.
அடுத்தது அத நிறச்சூறு உணர்த்தற்கும் உரிய, நிறத்தை சொல்லுவதற்கும் அவை பயன்படும். உணர்த்தற்கும் என்ற உண்மையினால ஒரோ வழி அவை நிறத்தை உணர்த்துவதற்கும் வரும். கருத்த காயா, அந்த இடத்துல இது வினைப்பட வேண்டும், வினையாக வர வேண்டும். கருத்தது காயா, கருத்தது காயான்னு காசாம்பூ, நீல நிறமா இருக்கக்கூடிய காசாம்பூ. நீலம் கருத்து ரெண்டையும் ஒன்றே போல சொல்லுவதுதான் வழக்கம். கருத்த காயா என்றால் சிவந்த காந்தல் என்றும், கருத்த காயா என்றும் சிவந்த காந்தல் என்றும் சொல்வது அங்கும் இணைப்பட்டுத்தான் அது சொல்லப்படும். அடுத்தது நொசிவும் நுழைவும் நுணங்கும் உண்மை. 3 சொற்கள். நொசிவு இந்த அது வழக்கில் இருக்கட்டும். நெய்து போயிற்று, நெய்ஞ்சு போயிற்று என்றால் அப்படியே மென்மையாக போய்விட்டது என்று பொருள். மிக நுண்மையாக போய்விட்டது. இந்த இடத்துல ஒரு குறிப்பு நான் சொல்ல போறேன் பாருங்க, மிக அருமையான ஒரு குறிப்பு. நொசிவும் நுழைவும், நுழைவுங்கிறது ரொம்ப நுண்மையானது என்று பொருள். ஆளு அந்த பெரிய கேட்ல போகாம இந்த சின்ன பெண்களை நுழைஞ்சு போயிட்டான். ஏம்பா எலி நுழைந்ததுங்கிறான், வால் நுழைந்ததுங்கிறான். சிறிய இடத்துல உள்ளார புகுவது தான் அந்த நுழைவு. அவரு நுணங்கு, நுணங்குதல் என்றாலும் நுண்மை என்று பொருள். நுணங்கு மணல், நுணங்கு அறல். அறல்னா பொதியான மணலுக்கு பேர் அறல். அறல் போல் கூந்தல் பிறை போல் முதல் என்று சொல்லுவான் புறநாளத்துப்படை. அறல் போல் கூந்தல், ஆற்று அறல், ஆற்றில் இருக்கக்கூடிய கரிய மண் பதிவு. நொசிவும் நுழைவும் நுணங்கும் நுண்மை, இந்த 3 சொற்களுக்கு நுண்மை என்று பொருள். எப்படி? நொசி மட மருங்குள், ரொம்ப நொய்ந்து இருக்கக்கூடிய எடை, ஒரு பெண்ணினுடைய எடை பகுதி, அத நொய்ந்த எடைன்னு சொன்னான். அதே போல கலிங்கம் என்றால் ஆடை என்று பொருள். கலிங்கம் என்றால் ஆடை. இக்கலிங்கம் போனாலும் ஏகலிங்க மாமதுரை சொக்கலிங்கம் உண்டே துணைன்னு இரட்டை புலவர் பாடினாங்க. முன்பே சொல்லியிருக்கிறேன். ஒரு அருமையான இடம். கால் முடவன் ஒரு ஆளு ஒரு புலவன், கண் குருடன் இன்னொரு புலவன். இந்த 2 பேரும் சேர்ந்தாங்க பாருங்க. அதனால முடமா இருக்கக்கூடிய நடக்க முடியாதவனை தோளிலே தூக்கி கொண்டு கண்ணில்லாத அந்த ஆளு நடக்கிறான். மேலே இருக்கிறான் வழிகாட்டுறான், கொஞ்சம் வலப்பக்கம் போ, அப்படியே நில்லு, அவங்க போகட்டும் என்று இப்படி வழிகாட்டி கொண்டு 2 பேரும் போறாங்களாம். அந்த 2 பேரும் போய் மதுரையில போய் அந்த ஆள் குளத்துல குளிக்கிறதுக்கு இறங்கி இருக்கிறான். கண்ணில்லாத ஆளு. இந்த கால் முடமான ஆளோ படிக்கட்டுல உட்கார்ந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த கண்ணில்லாத ஆள் என்ன ஆயிடுச்சு, ஆடையை துவைக்கும் போது அது போயிடுச்சு, ஆடை போயிட்டுது. அப்பதான் இந்த ஆடை போயிட்டதுன்னு என்ன, நீங்க நம்ம தப்பினால் நம்ம எது தப்பாதோ, அப்படியே கொதிச்சுட்டு அடுத்தடுத்து நாம அதனை தப்பினால் நம்ம எது தப்பாதோன்னு அருமையான ஒரு சொல் அடிச்சு பாருங்க. அடுத்தடுத்து நம்ம போட்டு அடிச்சா நம்ம கையில இருந்து போகாம இருக்குமா, போயிடுச்சு அப்படின்னு கிண்டலா பேசுறாங்க. அப்பிலே அப்புன்னு தண்ணீர், அப்பிலே தொழிச்சுட்டு அடுத்தடுத்து நாமதனை தப்பினால் நம்ம எது தப்பாதோ போயிடுச்சு. உடனே அவரு அதனால கவலைப்பட சொன்னார். இக்கலிங்கம் போனாலும், கலிங்கம்னா ஆடை, இக்கலிங்கம் போனாலும் மாமதுரை சொக்கலிங்கம் உண்டே துணைமா. அதனால இந்த புலமை வாழ்க்கையில என்ன துன்பம் வந்தாலும் அது பெரிய பொருளா இருக்காது. நன்க அறிவாளிக்கு படித்தவனுக்குத்தான், ரொம்ப கல்வியில தோய்ந்தவனுக்குத்தான் எதுவும் துன்பம் தராது. அட கிடைக்கியா போய்யா, ஏன்னா அவனிடம் உள்ளார பெரிய செல்வம்ல இருக்கு. அதனால அவன் எதை பற்றியும் கவலைப்படுவது. விபத்திலே ஒரு கால் போன ஒருத்தன் சொன்னானா, ஒரு கால் போயிட்டு இல்லை, இப்ப எல்லாத்தையும் ரொம்ப உற்சாகமா பேசிய ஒரு கால் போயிட்டு இப்ப என்ன பண்றதுன்னு நான் அதுக்கு அவன் சொன்னானா, இப்ப நான் 2 செருப்பு வாங்க வேண்டியது இல்லையா, ஒரு செருப்பு வாங்கினா போதும். அவ்வாறு வேடிக்கையாக சொல்லுவது போல தன்னம்பிக்கையை ஒரு மனிதன் இழந்து விடக்கூடாது. அது கற்றவனுக்கு நன்கு தோய்ந்த கற்றவனுக்கு முடியும். அது கலிங்கம் என்றால் ஆடை என்று பொருள். உடையூர் கலிங்கம் நோக்கு நுழைவல்லா நுண்மையே தூக்கணிந்து.
என்று பேசுவான். அவ்வளவு புறநாடாக்கப்படையில வரும். அப்படிப்பட்ட ஒரு ஆடை தருகிறான். நூல் எங்க போயிருக்குன்னு தெரியல. அதை எடுத்து பார்த்தா நெசவு அப்படி இருக்கு நெருக்கமா. எந்த நூல் எங்க போயிருக்குன்னு ஒண்ணு கண்டுபிடிக்க முடியாது. அது போல அத வேற்றிடை நுழைந்து பின்னரும் சிதார் என்று புறநானூற்றை சொல்லுவான். எப்படின்னு கேட்டா, ஒரு ஏழை புலவன் தன்னுடைய ஆடை எடுத்து பார்க்கிறான், அவனுக்கு சிரிப்பு வரும். இந்த ஆடையில் நெய்த காலத்து குறுக்கும் நெடுக்குமாம் போன நூல் ஒண்ணு கூட இல்லை. இன்னும் என்ன இருக்கு, அப்பப்போ கிழியும் போதெல்லாம் தச்சு 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 ஒரு புதிய ஆடை உண்டாக்கிட்டான். இவன் தச்சதுதான் அந்த ஆடை. பழைய நூலெல்லாம் போயிடுச்சு. இவன் கிழிந்ததுக்கு தச்ச நூல் தான் இருக்கு. அதைத்தான் வேற்றிடை நுழைந்த, வேறு இடையெல்லாம் நுழைந்திருக்கக்கூடிய, அதாவது ஈர்ப்போடு நனைந்த வேறு நனைந்திருக்கக்கூடிய அந்த ஆடை என்று அதனுடைய வறுமையை பற்றி பேசலாம். இதுக்கு மேல யாரும் சொல்ல முடியாது வறுமையை. இடைநூர் கலிங்கம், அதே போல அணங்கு துகில் நுடக்கம் போல, அந்த நுண்மைங்கிறது என்பது நுடங்குதல், நுடக்கம் போல. அடுத்தது புனிதங்களது இன்று அணிமை பொறுத்தே. புனிது என்று சொன்னால் கருவுற்றிருக்கக்கூடிய பெண் குழந்தையை பெற்ற அணிமை காலம். நேற்றுதான் குழந்தை பிறந்தது அப்படின்னு அதுக்கு பேர் தான் குளிக்கு தாய். அதன் குளிக்கு ஆனா பசு, அது இப்பதான் கஞ்சி போட்டிருக்கு. இந்த மகவு ஈன்றாள், தாய் ஈன்றாள். விலங்குக்கு அப்படி சொல்றது இல்லை, அது குட்டி போட்டுது. இணையொருத்தி போட்டாலே வேலையற்று போய்பான் காலமேகம். அதனால ஒவ்வொன்றும் அதனுடைய பண்புக்கும் அதனுடைய வாழ்க்கை தரத்திற்கும் திணை நிலைக்கும் ஏற்றவாறு இணை சொற்களை வழங்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். குளிரு என்றால் ஈன்று அணிமை, குழந்தையை பெற்ற அண்மை காலம். அது சிலப்பதிகாரத்துல மாதவி குழந்தையை பெறுகிறார், மணிமேகலை பெற்ற நாள். அப்பதான் வாழாமை நீங்கிய நாள் என்று சொல்லுவோம். இந்த வாழாமைங்கிறதுக்கு என்ன பொருள் என்றால், தூய்மை அல்லாத தன்மையை நீங்கிய பிறகு, குழந்தையை பெற்ற பிறகு தூய்மை அல்லாத நிலை இருக்கு. அது சில நாளைக்கு பிறகு குழந்தை தூய்மைப்படுத்தப்படும், தாயும் தூய்மைப்படுத்தப்படுவாள். அதுதான் வாழாமை நீங்கிய நாள். தூய்மை அல்லாத தன்மை, அதுவும் தூய்மை அல்லாத தன்மை வாழாமைன்னு சொல்லணும். எதிர்மறை சொல்லால ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்டா, வாழ்னாவே தூய்மைன்னு பொருள். வாழ்னா வெண்மை தூய்மைன்னு பொருள். இப்ப நினைச்சு பாருங்க, நாட்டுக்கு ஏன் வாழுன்னு கேட்டா, அது தன்னைத்தானே தூய்மை செய்து கொள்வதற்கு பயன்படுவது வாள். வாள்னா தூய்மை செய்யக்கூடிய ஒரு உறுப்பு. அது கழிவை தூய்மை செய்து இந்த வாளால அசைத்து அசைத்து, அதனால அதுக்கு பேர் வாள். வாள்னா தூய்மை, வாழாமைன்னு தூய்மை இன்மை, வாழ்னா வெண்மை, வெண்மை என்றும் பொருள். அதனால புனிதங்கிறது இன்று அணிமை பொறுத்தே. அடுத்தது நனவே கடலும் அகலமும் இருக்கும். நனவு என்றால் ரெண்டு பொருள். ஒன்று ஒரு குறித்த களம், இன்னொன்று அகலம். இந்த இரண்டு, நனந்தலை உலகம் என்றால் அகன்ற பேர் உலகம் என்று பொருள். நனவு புகு விரலியில் தோன்றும் நாடல் என்று வரும். நனவு புகு விரலியில் தோன்றும் நாடல். நனவு என்றால் அந்த இடத்துல களம், அந்த களத்திலே வந்து நனவு புகு விரலி, விரலி அந்த களத்திற்கு வருகிறார். அந்த குறி சொல்வதற்காக வருகின்ற சொல்லி வரக்கூடிய இடத்தையும் களம் என்று சொல்வது. இந்த இடத்துல ஆடுவதற்காக வரக்கூடிய விரலி ஆடு களத்திற்கு வருகிறார். அந்த ஆடு களத்துக்கு பெயர் களம். நனவே, அதுக்கு நனவு என்று பெயர். நனவு புகு விரலியில் தோன்றும் நாடம், நனந்தலை உலகம், நனந்தலை உலகம் அகன்ற பேர் உலகம் என்று பொருள். அடுத்தது மதவே மடனும் வலியும் ஆகும். மதவு என்றால் மத என்றால் அதற்கு பெயர் மடன் வலி. மதன்னு சொல்லுவோம். மதவே
அந்த ஏகாரம் வந்து பெருநிலை. மதவே மடனும் வலியும் ஆகும். அது ரெண்டு பொருள். மத என்பதற்கு மடம், மதவு நடை நல்லான். மதவு என்றால் வலிமிக்க நடையினை உடைய பசு என்று பொருள். மதவு நடை என்பதற்கு மடத்தை உடைய, மடப்பத்தை உடைய நடை. என்ன இருந்தாலும் பசு அது காளை போல நடக்கல, மென்மையா நடக்கிறது, அதனால அதை மதவு நடைன்னு சொன்னான். அடுத்தது மதவே மடனும் வலியும் ஆகும். வலிமை மிக்கது. மதவலி உருக்கி புறநானூற்றுல ஒரு அருமையான ஒரு பாட்டு. இங்கடிங்கள் ஆமூர் மல்லன் ஆமூர் ஆண்கள் ஐந்துடை மல்லன் மதவலி உருக்கி. ஆமூர் மல்லன் என்பவனுடைய வலிமையான ஒரு மல்லன் அவன். அவனை சோர்வை கோப்பரனர் கிள்ளி என்ற ஒருவன் அவனோடு பொருது அவனை வெல்லுகிறான். அந்த வெற்றியை குறித்த 2 பாடல்கள் புறநானூற்றிலே இருக்கின்றன. அந்த இடத்துல மதவலி முறுக்கி அவனுடைய செருக்கான அந்த உடம்பினுடைய வலிமையினை அவன் ஒடுக்கினான். அதான் மதவலி முறுக்கி. மதம் என்றால் வலிமை என்று பொருள், இன்னொன்று மடன் என்று பொருள். மடன் என்றால் இந்த இடத்துல மென்மை என்று பொருள், அறியாமை என்று பொருள். அதாவது வேகம் அறியாமை. இந்த விரைந்து செல்லுகின்ற ஆர்த்தைக்கு செல்லக்கூடிய நடை அந்த பசுவிற்கு இல்லை. அதனால்தான் மதவு நடை நல்லான் என்று அகநானூற்றுல சொல்லப்பட்டது. அடுத்தது மிகுதியும் வனப்பும் ஆகலும் உரித்து. அதுக்கு மத என்பதற்கு மிகுதியும் வனப்பும் வரும். மதவலி என்று சொன்னால் வலிமை சரி. மதவிடை என்றால் மிகுதி, மிக்குள்ள விடை. நிறைய நாடுகள் இருக்கக்கூடிய இடத்துல மதவிடை. அதே போல உள்ளத்தின் மிகுதியையும் குறிக்கிறது. அடுத்து மதர்க்கு எழில் என்று வருகிற போது வனப்பு. மதர்க்கு என்றால் மதர்த்த, வனப்பு மிக்க. மதர்க்கு எழில், வனப்பு மிக்க அழகு என்று பொருள். அடுத்தது யானர். அராயானர் அகந்தலை பேர் ஒரு சாறுகடி வழினால் பொருள் செய்கிறாது வேறுகுல முன்னிய விறகரி பொருண. புறநாற்றுப்படையில முதல் 3 அடிகள் அராயானர். யானர்னா புதிய வருவாயின் பொருள். அராயானர் அகந்தலை பேரு. யானர் என்றால் புதியது என்று பொருள். இந்த ஊர்ல நாள்தோறும் வருவாய் மிக்க ஊர் இது, அவ்வளவு விளைகிறது. அதனால்தான் அராயானர், வருவாய் குறையாத, புதிய வருவாய் குறையாத நாடு என்று பேசுகிறார். யானர் என்பதற்கு புதியது என்று பொருள். யானு கவினாம். அடுத்தது யானர்ங்கிறது சரி. அடுத்தது அமர்தல் மேவல். அமர்தல் என்றால் மேவுதல் என்று பொருள், விருப்பம் கொள்ளுதல் என்று பொருள். அகனமர்ந்து செய்யாத உரையும். ஒருவருடைய வீட்டுல செய்யாளாகி இலக்குமி விரும்பி உறைவாய், அகனமர்ந்து உறைவாய், விருப்பத்தோடு உறைவாய், மேவி உறைவாய், பொருந்தி நிற்பாய். யார் வீட்டுல? முகனமர்ந்து விருந்தோம்புவான். நல்ல முகமலர்ந்து தரக்கூடியவர்களுக்கு விருந்தோம்பக்கூடியவனுடைய வீட்டுல செய்யாளாகி இலக்குமி அகனமர்ந்து, அகம் மலர்ந்து, அகம் விரும்பி உறைவாய். அதாவது தாமரை உறங்கும் செய்யாள்னு பாருங்க. எனக்கு நீண்ட நாள் இந்த கம்பராமாயணத்தில் இந்த பாட்டை கடிக்கும் போது என்ன தாமரை உறங்கும் செய்யாதுன்னு கம்பர் பாடிட்டார. நீரிடை உறங்கும் தங்கம் இடலிடை உறங்கும் மேல், தாரிடை உறங்கும் தங்கம் தாமரை உறங்கும் செய்யார். இந்த அடிகள்ல என்ன கிழமை வெள்ளம் பாருங்க. நீரிடை உறங்கும் தங்கம், தங்கு நீர்ல உறங்குது. அப்படி இந்த இடத்துல உறங்கும்னு தூங்கும்னு பொருள் இல்லையா? யார் சொல்றாங்க? சிவானந்த வாரியார் சொல்றார். இந்த 2 அடிக்கு அவர் சொன்னதுதான் பொருள். ரொம்ப அருமையான பொருள். நீரிடை உறங்கும் தங்கம்னா இந்த தண்ணீர் அப்படி சுற்றி வருகிறது. ஏன் தண்ணீர் சுற்றி வருகிறது? குளத்துல இருக்கிற தண்ணி எப்படி சுத்தும் என்றால் உள்ளே
மதகிலிருந்து தண்ணீர் உள்ளே வந்து கொண்டிருக்கிறது, உள்ள பாய்ந்து வருகிறது. அந்த பாய்ந்து வருகிற நீர் இந்த சங்கை சுழல வைக்கிறது. அது குளத்துல அது சுற்றி வந்துட்டு நீரிடை உறங்கும் சங்கம். அந்த உறங்கும்னு சுற்றும்னு போடலாம். சம்பரம் உறங்கல்யும் அல்ல, அது மாதிரியா. நீரிடை உறங்கும் சங்கம், நிழலிடை உறங்கும் மேதி. எரும மாடு இருக்கிற அது நிழல்ல தூங்குது. அது சாப்பிட்டு முடிச்சிருச்சு, இன்னும் மேய்ந்து முடிச்சாச்சு. இப்ப அசை போடுறதுக்காக இந்த மரத்தின் அடியில இருக்கிறது. அங்கு உறங்குதல்னா அங்கேயும் தூங்கும்னு பொருள் இல்லையா. நிழலிடை உறங்கும்னா அசையிடும் என்று சொன்னார் பொருள். நிழலிடை உறங்கும் மேதி, தாரிடை உறங்கும் வண்டு. பூ மாலையில ஒரு பூவுல உட்கார்ந்து வண்டு தூங்குது. அங்க ஏன் தூங்குதுன்னு கேட்டா, இன்னொரு பூக்கு போக வேண்டிய அவசியம் தேவையில்லை. இந்த பூல அவ்வளவு தேர்வு இருந்து குடிச்சாச்சு. இப்ப அந்த இடத்துல மயங்கும்னு பொருள். ஒரு மலரில் உண்ட தேன் நிறைவால் அங்கேயே அப்படியே அந்த பூவிலே படுத்து கிடக்கு. நீரிடை உறங்கும் சங்கம், நிழலிடை உறங்கும் மேடு, தாரிடை உறங்கும் செய்யாய், தாரிடை உறங்கும் வண்டு, தாமரை உறங்கும் செய்யாய். அந்த இடத்துக்கு தான் பொருள். அவர் சொன்னது அருமையான பொருள். தாமரை உறங்கும் செய்யாய்னா, செய்யவை என்பவை செல்வத்திற்கு அறிகுறியானவை, செல்வத்தின் அடையாளம். அவள் இருக்கின்ற இடத்தில் செல்வம் மிகும். அப்படிப்பட்டவ தாமரையில உறங்கினா அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன ஆவறது அப்படின்னா, எந்த வீட்டிலும் செல்வ குறைவு இல்லை. இனி பொருள்களை வாங்கி வைக்கிறதுக்கு இடமே இல்லை, எல்லாம் நிரம்பி வழி. பார்த்தா இந்த ஊர்ல எனக்கு வேலையே இல்லைன்னு சொல்லிட்டு போய் அவர் தனக்கு உரிய இருப்பிடமாகிய தாமரையில போய் தூங்க போயிட்டான் என்று பொருள் சொன்னார். அதனால தாமரை உறங்கும் செய்யாய். மேவி அமர்தல் மேவுதல், அகரமர்ந்து செய்யாய் உறையும், செய்யாய் தங்கி இருக்கக்கூடிய இடமாக இருக்கும் என்று. அடுத்தது யானு கவினான். யானர் என்றால் புதிது, யானு என்றால் அது கவின் அழகு. யானு கவினான், யான் என்றால் கவின் அழகு என்பது. யானது பகலை, அழகினது பகலை. அதாவது இளமையை குறித்து வரக்கூடிய சொல்லுது. நல்ல அழகா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணின் உடம்புல இருக்கிற அந்த பசுமை தன்மையினை, எண்ணெய் படர்ந்தார் போல இருக்கக்கூடிய ஒரு பசுமையினை கவின் என்று சொல்லுவது வழக்கம். மாந்தளிர் மேனிங்கிறான் பாருங்க. மாந்தளிருக்கு தான் ஒரே அந்த பண்பு, அந்த அந்த மாந்தளிருக்கு தான் உண்டு. மாந்தளிர் எடுத்து பாருங்க, ஒரு தளிர் அதை எடுத்தால் அது அப்படியே நிற்காது, அது உடனே வளையும், அப்படியே மென்மையா இருக்கும். எடுத்து பார்த்தால் அவ்வளவு பஞ்சு போல மென்மையா இருக்கும் மாந்தளிர். அது மட்டுமல்ல, அதுல 2 நிறம் இருக்கும். ஒன்று பச்சை, இன்னொன்று அந்த பச்சையிலே மென்மையான ஒரு பச்சை, அதற்கு மேல இளம் தளிருக்குரிய மென்மை 2 சேர்ந்திருக்கும். அது மட்டுமல்ல, மேலே எண்ணெய் பூசியது போன்ற ஒரு பசுமை இருக்கும். அதுதான் பசலைங்கிறது. அந்த மாந்தளிர் போன்ற மேனி அழகினது பசலை என்று சொல்லுவாங்க. அதான் கவின். யானது பசலை என்று சொல்லுவாங்க. அடுத்தது பரவும் பழிக்கும் வழிக்கும் பொருள. பரவுதல் பழிக்குதல் என்றால் வாழ்த்துதல் என்று பொருள். கடவுளை பரவினேன், நெல்லுகுத்து பரவும் கடவுளும் இளவே என்று புறநானூற்றில் சொல்லுவான். பரவுதல் என்றால் வழிபடுதல். அதே போல பழிக்குதல் என்றாலும் வழிபடுதல். இப்ப பழிக்குதல்ங்கிறது பொருள் வேற, அது இழிபொருள் பேர், டீக்ரடேஷன். பழைய காலத்துல பழிக்குதல் என்றால் வாழ்த்துதல் என்று பொருள். கைதொழு பழிக்கு, கையால் தொழுது வாழ்த்துதல் என்று பொருள். பிறகு சீரெல்லாம் தூற்றின்பார் குமரகுருபரர். தூற்றுதல் தான் அந்த இடத்துல பழித்தல் பொருள் இல்லை, வாழ்த்துதல், பரப்புதல். எள்ளுகுத்து பரவும் கடவுளும் இலவே, கைதொழு பழிக்கு என்று. அதனால பரவுதல் பழிக்குதல் ஆகிய 2ம் வாழ்த்துதல் என்ற பொருளை உடைய சொற்களாகும். அது வரையில நிறுத்திக் கொள்வோம். நமக்கு அடுத்த வரக்கூடிய சொல் மிக இன்றியமையாத ஒரு சொல். அது மிகுதியாக விளக்கியாக வேண்டும்.
அடுத்த வகுப்புல பார்ப்போம். இதுவரையில் கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.